Hi students, Standard 8 English Unit 1 Prose lesson பார்க்கலாம். Lesson name வந்து The Nose Dwarf. இந்த லெசனை வந்து எழுதியிருக்கிற ஆத்தர் நேம் வந்து சி ராஜகோபாலாச்சாரி. சீனா சக்கரவர்த்தி. ஓகே, வார்ம் அப் கொடுத்துருக்காங்க. What are the line lessons that you can learn from the birds? Match the birds with the characters given in the box and fill in the blanks. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம லைஃப் லெசனுக்கு ஏற்ற மாதிரி எப்படின்னா, ஒரு இங்கே வந்து ஒரு பேர்டு இருக்குது இல்லையா, ஒரு பேர்டு. இந்த பேர்டுக்கு வந்து டைம் கன்சியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது கரெக்டான டயத்துக்கு வரும். ஸோ அந்த மாதிரி கரெக்டான டயத்தில் ஸ்கூலுக்கு போகிறோம். இந்த மாதிரி அந்த ஒரு அதை பார்த்து நம்ம லைஃப் லெசனுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. என்னென்ன குவாலிட்டி, அப்புறம் வந்து லைஃப் லெசன்ஸு எழுத சொல்லியிருக்காங்க. அந்த பேர்ட்கிட்ட வந்து நம்ம லைஃப் லெசனை என்ன கற்றுக்குறோம் அப்படின்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து என்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட் வந்து டைம் கான்சியஸ். குவாலிட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் டைம் கான்சியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க பி ஆன் டைம் டு ஸ்கூல், கரெக்டான டைமுக்கு போகும் இந்த பேர்ட் அப்படின்னு இருக்காங்க. இந்த பேர்ட் ஓகே, இது வந்து என்ன பண்ணும், ஸ்கூலுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கரெக்டாக போக பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சேவல் ஹென் கொடுத்துருக்காங்களா, இது என்ன பண்ணும், அரைஸ் மேலே கொடுத்துருக்காங்க, அரைஸ் அண்ட் அவேக் கொடுத்துருக்காங்களா, இதை ரைட் பண்ணிக்கணும். நம்ம லைஃப் லெசனுக்கு என்ன மாதிரி கொடுக்கலாம்? சேவல் வந்து ஹென்னு வந்து சீக்கிரமாக எந்திரிக்கும். அப்போ நம்மள என்ன பண்ணணும்? பியாண்ட் இயர்லி ரைசர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து க்ரோ வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கும், ஒரு யூனிட்டினா ஒற்றுமை அப்படின்னு அர்த்தம். ஸோ அது எப்போதுமே ஒரு சாப்பாடு வந்து அதோட இறை வந்து தேடி அது சாப்பிட போகுதுன்னா அது வந்து எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டு சாப்பிடும். ஓகே, அதுதான் நம்மளும் அதே மாதிரி என்ன பண்ணணும்? பி யூனிட்டட் என்ன எழுதிக்கலாம்? பி யூனிட்டட் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பீகாக் வந்து என்ன எப்படி இருக்கும்? பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம லைஃப் லெசனுக்கு மேக் யுவர் ப்ரெசன்ஸ் நோன், நம்ம வந்து நல்லா சுத்தமாக ஒரு அழகாக ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல எல்லாத்தையும் பீகாக் மாதிரி நல்லா அழகாக பண்ணுறதுக்கு நம்மளும் கற்றுக்கணும். அடுத்து வந்து ஈகிள் என்ன பண்ணும்? ஃபோக்கஸ்டு பண்ணும், துல்லியமாக கரெக்டாக எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதை கரெக்டாக துல்லியமாக கண்டுபிடிக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டே ஃபோக்கஸ்ட் அப்படின்னு எழுதிக்கலாம், ஆர் பி ஃபோக்கஸ்ட் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல்டு அப்படின்ட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஸ்பேரோ சிட்டுக்குருவி இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி பண்ணும்? ரொம்ப மெலோடியஸாக பாடும் இல்லையா, மெலோடியஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இது நம்ம என்ன மாதிரி எழுதிக்கலாம்? இங்கே நம்ம லைஃப் லெசன்ஸ் ஆல்வேஸ் ஸ்பீக் பொலிட்லி எப்படின்னா நம்ம அழகாக பேசணும் நல்லா அப்படின்ட்டு நம்ம லைஃப் லெசன் கற்றுக்கலாம். ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ரீடிங் செக்ஷன் பார்க்கலாம். Ramaya was a simple man living in the town. He lived with his wife in a nice house made of tiled roofs. He was not rich, but he could take care of his family. ராமையா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக வாழ்கிற ஒரு மேனு. டவுனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ராமையாங்கிறவங்க. இவங்க வந்து அவங்க ஒய்ஃப் கூட ஒரு நல்ல ஹவுஸில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஓட்டு வீடு, ஓடால் கட்டியிருக்கிறாங்க. அவங்க வந்து பணக்காரங்க இல்லை, நாட் ரிச். ஓகே, பணக்காரங்க இல்லை, ஆனால் அவங்க ஃபேமிலியை நல்லா பார்த்துக்குறாங்க, டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் படிக்கலாம். Two sparrows built a nest in a nice spot in the roof of Ramaya house and the mother bird laid her eggs in it. 2 ஸ்பேரோ இருக்குது. இங்கே பார்ப்பீங்க, 2 ஸ்பேரோனா சிட்டுக்குருவி. ஸோ 2 சிட்டுக்குருவியும் ஒரு நெஸ்ட், ஒரு கூட்டு கட்டுது ஒரு நல்ல ஒரு இடத்துல. எங்கே கட்டியிருக்கு? ராமையா ஹவுஸுக்கு மேலே, அந்த ரூஃபுக்கு, அந்த ஓட்டுக்கு மேலே கட்டியிருக்கு. ராமையாவோட ரூஃபுக்கு மேலே கட்டியிருக்கு. மதர் பேர்டு இருக்குது இல்லையா, அது வந்து எக்ஸெல்லாம் லேடு பண்ணுது, இடுது அந்த கூட்டில். ஓகே, மை டியர் பிகின் த மேல் ஸ்பேரோ வந்து மை டியர் அப்படின்னு சொல்லுது, என் நண்பே. சில நேரத்தில் வந்து இதுக்கு கண்
என் கண்ணு அப்படின்னு கூட வரும். ஏன்னா இதுக்கு எல்லாமே மை டியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வாட் டு யூ வாண்ட் நவ் ஆஸ்க்டு ஹிஸ் ஒய்ஃப். உனக்கு என்ன வேணும் இப்போது அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. யாரோட ஒய்ஃப்? மேல் ஸ்பேரோட ஒய்ஃப், ஃபீமேல் ஸ்பேர். Why does the lady of this house always quarrel with her husband? குவாரல்னா சண்டை போடுறது. ஓகே, சண்டை அப்படின்னு அர்த்தம். ஏன் வந்து இந்த லேடி வந்து எப்போ பார்த்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. யார் அந்த லேடி? ராமையாவோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அந்த ராமையாவோட ஒய்ஃப் வந்து ஏன் ராமையா கிட்ட சண்டை போடுறாங்க அதை தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. How am I to know? said the female bird. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு ஃபீமேல் பேர்ட் சொல்லுது. லெட் அஸ் மைண்ட் அவர் ஓன் பிஸ்னஸ். நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கலாம். நீ வந்து உன் வேலையை மட்டும் பாரு, அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்குது. யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப் சென்ட்ரட் அப்படின்னா சுயநலமாக இருக்கிறது. சுயநலவாதி அப்படிம்போம்ல, சுயநலமாக தன்னை பற்றி யோசிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு மேல் ஸ்பேரோ வந்து யார்கிட்ட சொல்லுது? நீ வந்து ஒரு சுயநலக்காரி அப்படின்ட்டு யார் சொல்கிறா? மேல் ஸ்பேரோ ஃபீமேல் பேர்டுக்கிட்ட சொல்லுது. அப்புறம் ஆர்டர் இன்னும் சேர்த்து சொல்லுது. ஷுட் வி நாட் ஹெல்ப் திஸ் பூர் ராமையா. பூர் அப்படின்னா ஏழை அப்படின்னு வரும். இந்த இடத்துல பாவப்பட்ட ராமையா அப்படின்னும் வரும். இந்த ராமையாவுக்கு வந்து நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியாதா அப்படின்ட்டு மேல் ஸ்பேரோ கேட்குது. The female sparrow said with disdain, let me see what help you can do for him. Please do not talk about what does not concern us. Female sparrow சொல்லுது. டிஸ்டைன் அப்படின்னா ஏளனத்துடன், ஒரு வெறுப்பா, ஒரு அலட்சியமாக சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபீமேல் ஸ்பேரோ சொல்லுது. அவனுக்கு நீங்கள் என்ன உதவி செய்ய முடியும், என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஃபீமேல் பேர்ட் சொல்லுது. ஏன்னா சிட்டுக்குருவியால் என்ன அந்த ராமையாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது இல்லையா, அதுதான் அவங்க சொல்கிறான். நம்ம இதை பற்றி ப்ளீஸ் டுனாட்டா, இதை பற்றி நம்ம 2 பேருமே பேச வேண்டாம் அப்படின்றது. See that the cat does not come near our nest. இந்த கேட் வந்து இங்கே பக்கத்தில் வருதா அப்படிங்கிறத பார்க்குறது தான் நம்மளோட வேலை. தட் யூ would be enough for you and me. அந்த கேட் வந்து பக்கத்தில் வராமல் இருக்கிறது அந்த மாதிரி பார்க்குறதுக்கு தான் நம்மளோட வேலை. அதோட முடிச்சுக்கலாம், enough போதும் அப்படின்ட்டு உனக்கும் எனக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? இந்த ஃபீமேல் ஸ்பேரோ சொல்லுது. யார்கிட்ட? மேல் ஸ்பேரோ கிட்ட. Somewhere in a muck heap lay a diamond-nosed owl. The male bird picked it up and came to the nest with the shining stud in his beak and said to his wife, "Look, do you like this?" The wife bird replied, "What am I to do with diamond-nosed stud or with earrings?" Fine. என்ன சொல்கிறாங்க? இந்த மக்ஹீப் அப்படின்னா குப்பை குவியல், குப்பை தொட்டி இதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதை கூட சொல்லலாம். ஒரு குப்பை வந்து குவிஞ்சிருக்கு, அந்த இடத்துல போகுது. யார்? மேல் ஸ்பேரோ போகுது. அப்போ வந்து அங்கே ஒரு டைமண்ட் நோஸ் ஜுவல், ஒரு மூக்குத்தி, டைமண்ட் நோஸ் ஜுவல்னால் மூக்குத்தி, டைமண்ட்னா வைர மூக்குத்தி வந்து அங்கே இருந்திருக்கு. அதை அப்படியே பார்க்கவும் எடுக்குது. இந்த மேல் பேர்ட் பிக்டு அதை எடுத்துகிட்டு அதோட நெஸ்ட்டுக்கு வருது. எதோட? ஷைனிங் ஸ்டெட்டோட அந்த பீக்கில் கொத்திட்டு வருது. இந்த ஒரு பிக்சர்லேயே பார்ப்பீங்க, இந்த பீக்கில் கொத்திட்டு வருதா, ஸோ அந்த மாதிரி தான் கொத்திக்கிட்டு வந்துச்சு. ஓகே, வந்துட்டு அவங்க மனைவி கிட்ட, ஒய்ஃப் கிட்ட சொல்லுது, இதை பாரு, இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கேட்குது. ஒய்ஃப் பேர்ட் வந்து ரிப்ளை பண்ணுது, பதில் சொல்லுது, வாட் ஆம் ஐ, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? டைமண்ட் மூக்குத்தியாக இருக்கட்டும் இல்லை இயரிங்காக இருக்கட்டும், இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? ஃபைண்ட் சம் க்ரப், த யங் ஒன்ஸ் ஆர் ஹங்க்ரி. நீ சில க்ரப்புன்னா ஃபுட்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புழு, அந்த பேர்ட்ஸ்லாம் புழு தானே திங்கும், ஸோ அதனால் புழு அப்படின்ட்டு சொல்லலாம். சில ஃபுட்டெல்லாம் நீ போய் தேடு, கண்டுபிடி. அந்த யங் ஒன்ஸ், அந்த முட்டையெல்லாம் பொறிச்சு வந்திருக்கோம் இல்லையா, அந்த யங் ஒன்ஸ்னால் ரொம்ப ஹங்க்ரி, பசியோடு இருக்காங்க. The bird dropped the diamond stud on the floor and went out in search of little worms for the young ones.
பேர்டு வந்து அந்த ட்ராப்னா அப்படி சிதற விடுறது, கீழே விட்டுறது, அப்படியே சிதற விட்டுறது. அது இந்த மாதிரி டைமண்ட் ஸ்டட்டை வந்து கீழே அந்த ஃப்ளோரில் தரையில் சிதற விட்டுறது. அந்த ஃப்ளார் தான் ராமையாவுக்கு ரூஃப் மேலே தானே கட்டியிருக்கு. அப்போ வந்து ராமையோட வீட்டில் தானே விழுந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ராமையோட ஃப்ளோர் அந்த தரையில் விழுந்திருக்கு. அப்புறம் அப்படியே அந்த மேல் பேர்டு வந்து பறந்து போய் என்ன பண்ணுச்சு, அதோட யங்வன்ஸ்க்காக லிட்டில் வார்ம்ஸ் சின்ன அந்த குட்டி புழுக்கள் எல்லாத்தையும் தேட போகுது. Ramaiya wife noticed the jewel as she was sweeping the floor. She picked it up with delight and wore it. ராமையாவோட ஒய்ஃப் வந்து நோட்டீஸ்னால் கவனிச்சிருக்காங்க. அந்த ஜுவல்லை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து கூட்டிகிட்டு இருந்திருக்காங்க தரையை. ஸ்வீப்பிங்னால் சுத்தப்படுத்துறது. இந்த மாதிரி தரையை வந்து சுத்தப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த ஜுவல்லை வந்து கவனித்திருக்காங்க. அதை அப்படியே உடனே எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் கூட வித் டிலைட், கொஞ்சம் கூட நேரத்தை கழிக்காமல் அப்படியே உடனே போட்டுக்கிட்டாங்க. ஓரிட் போட்டுக்கிறது. வியரோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஓர். ஓகே. ராமையா questioned her angrily. How did you get this diamond stud? ராமையா வந்து ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. கொஷின் என்ன கேட்குறாங்க, உனக்கு எப்படி இந்த டைமண்ட் ஸ்டட் வந்து எப்படி கிடச்சிச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. I found it lying here yesterday and took it. That's all. Found இந்த லையிங்னா கிடைத்தல். நேற்று தான், எஸ்டர்டே தான் கிடச்சிச்சு, கீழே இங்கே தான் கடந்திருக்கு போல் அப்படின்ட்டு நேற்று தான் கிடச்சிச்சு, நான் எடுத்துக்கிட்டேன், அவனைதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. We should go and hand over it to the village magistrate. நம்ம போய் வில்லேஜ் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைச்சிடலாம். மெஜிஸ்ட்ரேட் அப்படின்னா ஊர் தலைவர்னு இருப்பாங்கள்ல, வில்லேஜ்னால் ஒரு ஊர் தலைவர் இருப்பாங்கள்ல, அவங்க தான் மெஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம ஒப்படைச்சிடலாம், ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் போகலாம் அப்படிங்கிறாங்க. If tomorrow the police should come and search our house, it will be disgraced us. என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை இஃப்னா ஒருவேளை வந்து நாளைக்கு வந்து போலீஸ் கூட வீட்டை வந்து சர்ச்னா தேடுறதுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு நமக்கு ரொம்ப டிஸ்கிரேஸ்னால் அவமானம், நமக்கு ரொம்ப அவமானமாக போயிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யார், ராமையா அப்படிங்கிறவங்க. In Meenakshi Ammal house nearby, the talk went thus. I forget and left it in the bathroom. Kuppai, the servant woman must have swept it out. She is very careless and ignorant. மீனாட்சி அம்மாள் ஹவுஸ் வந்து பக்கத்தில் இருக்குது. மீனாட்சி அம்மாள் ஹவுஸ், அந்த மீனாட்சி அம்மாளோட ஹவுஸ் வந்து நியர்பை பக்கத்தில் இருக்குது. அவங்க தஸ் அப்படின்னா இவ்வாறு, இப்படி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பேச்சு நடந்திருக்கு. இந்த மாதிரி இந்த காணாமல் போயிடுச்சு, இந்த மூக்குத்தி அப்படின்ட்டு அந்த மாதிரி பேச்செலாம் நடந்திருக்கு. என்ன சொல்கிறாங்க, ஐ ஃபர்கட் அண்ட் லெஃப்ட் இட் இன் த பாத்ரூம். நான் பாத்ரூம் மறந்து போய் நான் பாத்ரூமில் வச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. குப்பாயி அப்படிங்கிறவங்க ஒரு சர்வெண்ட் உமன், ஒரு வேலைக்கார பெண்மணி. இவங்க தான் ஸ்வெப்ட்னா வீசி அடிக்கிறது. வெளியில் வந்து போட்டிருப்பாங்க, வீசி விட்டுருப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யார் போட்டிருப்பா வெளியில்? குப்பாயி. அவங்க யார்? ஒரு சர்வெண்ட் உமன், வேலைக்கார பெண்மணி. அவங்க வந்து எப்படின்னா ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இக்னோரண்ட்னா அறிவில்லாதவங்களாக இருப்பாங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஒரு அலட்சியமாக இருப்பாங்க. ஓகே. The mother, Meenakshi Ammal, consoled her little girl, saying, "Let us search and find it. Don't tell father it. He would go into a rage if he knew that you had lost the diamond stud." என்ன சொல்கிறாங்க, மதர் மீனாட்சி அம்மாளுங்கிறவங்க மதர். அவங்க அந்த மீனாட்சி அம்மாளோட மதர் கிடையாது. மீனாட்சி அம்மாள் அவங்களோட டாக்டர் அவங்களோட மகள்கிட்ட, லிட்டில் கேர்ள் மகள்கிட்ட
கன்சோல்டு பண்ணுறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. ஆறுதலாக என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து தேடி நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அது வரைக்கும் எட்டுனா அது வரைக்கும் அப்பா கிட்ட ஃபாதர் கிட்ட சொல்லாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ரேஞ்ச் அப்படின்னா பெரும் கோபம். அப்புறம் வந்து அவங்க ரொம்ப இதை தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி நம்ம இந்த டைமண்ட் நோஸ்டட் வந்து காணாம போயிடுச்சு அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சு, ரொம்ப கோவப்படுவாங்க. யார் கோவப்படுவா? ஃபாதர். மீனாட்சி அம்மாள் அப்படிங்கிறவளோட ஹஸ்பண்ட். வாட் இஸ் த சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங் ஆஸ்க்டு ராமநாதம். விஸ்பரிங் அப்படின்னா அப்படியே முணுமுணுன்னு மெல்ல பேசுவாங்கள்ல, சீக்ரெட் பேசும்போது நம்ம எல்லோரும் மெல்ல அப்படியே பொறுமையாக பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. ராமநாதன் கேட்டிருக்காங்க. ராமநாதங்கிறவங்க வந்து ஒரு வேளை மீனாட்சி அம்மாவோட ஹஸ்பண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி என்ன சீக்ரெட் வந்து இப்படி மெல்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. The loss of the jewel had to be admitted. அப்படின்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்களா, ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. இந்த மாதிரி அந்த ஜுவல் வந்து லாஸ், காணா போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து ஒப்புக்கொள்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கிறாங்க. Soon the whole village knew about it. Knew அப்படின்னா நோ இருக்கு இல்லையா, அதோட பாஸ்ட் டென்ஸ் தான் நியூ. ஓகே, ஸோ நம்ம அந்த வில்லேஜ் ஃபுல்லாகவே சீக்கிரமாக எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. த maid servant Kupai was suspected by everyone to have stolen it. என்ன சொல்கிறாங்க, இந்த மெய்டு அப்படின்னா பெண், மெய்டுனா பெண் வேலைக்காரி வந்து குப்பாய் இருக்காங்கள்ல, அவங்க வந்து சஸ்பெக்டட்னா என்ன சொல்லலாம், அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வந்து சஸ்பெக்டட் ஆகிட்டாங்க. இப்போ வேலையை விட்டு தூக்குறது இருக்காங்களே, வேலையை விட்டு தூக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஓகே, ஸ்டாலின் தூக்கிட்டாங்க. எல்லாருமே அவங்க வில்லேஜில் இருக்கவங்க, அப்புறம் அவங்க வீட்டில் மீனாட்சி அம்மாவோட வீட்டில் எல்லாருமே இந்த குப்பாயை வந்து சந்தேகப்பட்டாங்க. யாரை சந்தேகப்பட்டாங்க? குப்பாயை சந்தேகப்பட்டாங்க. The police came and searched her hand but could find nothing. அந்த வீட்டுக்கே வந்து சர்ச் பண்ணாங்க, ஆனால் அங்கே என்ன பண்ணல, அந்த வீட்டில் அந்த ஹட்டில் வந்து எதுவுமே கிடைக்கல. பட் குட் ஃபைண்ட் நத்திங், எதுவுமே கிடைக்கல. ராமையா ஹார்ட் வாஸ் இன் எ ஃப்ளட்டர்னா அப்படி பட்டன்னு ஹார்ட் அப்படியே பட்டுன்னு அடிக்கும்ல, அந்த மாதிரி அந்த ராமையாவுக்கு வந்து ஹார்ட்டை அப்படி அடிச்சிருக்கு. ராமையா ஒய்ஃப் புட் த ஸ்டட் அவே இன் ஹர் பாக்ஸ். ராமையா ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டட், அந்த மூக்குத்தியை வந்து, ஸ்டட்டுனா அந்த மூக்குத்தி, அந்த நோஸ் ஜுவல்லுக்கு தான் ஸ்டட் அப்படிங்கிறாங்க, அந்த பாக்ஸ்குள்ளே வைக்கிறாங்க. She soon developed a severe fever and was confined to her bed. No one thought of searching their house. அவங்க ராமையோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்பவே ஒரு செவர் ஃபீவர், ஒரு கடுமையான ஒரு காய்ச்சலில் வந்து அவங்க டெவலப் ஆகிட்டாங்க, அதில் விழுந்துட்டாங்க. அதில் கன்ஃபைன்ட் அப்படின்னா ஒரு அப்படியே பெட்டோட முழங்கி, அந்த வாஸ் கன்ஃபைன்டு டு ஹர் பெட்டுனா, கன்ஃபைன்னா ஒரு எல்லை வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பெட்லேயே கிடக்குறாங்க. அந்த பெட்டை விட்டால் வேறு எங்கேயும் போகிறது கிடையாது, அந்த பெட்லேயே கிடக்குறாங்க. ஆனால் அங்கே வந்து யாருமே தேடுறதுக்கு, அந்த ராமையாவோட ஹவுஸுக்கு யாருமே தேடுறதுக்கு வரவே இல்லை. ஏன் அப்படி நம்பிக்கை வச்சுருக்காங்க, ஆனால் இவங்க திருடியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல அந்த கதை. வாங்க அடுத்து பாருங்க. ஹீ ஸ்பேரோ செட். ஹீனா ஒரு ஆணை குறிக்கிற மாதிரி இதே ஷீனா பெண்ணை குறிக்கும். ஸோ அந்த மேல் ஸ்பேரோ, அந்த ஆண் ஸ்பேரோ வந்து சொல்லுது, look at the fun, my dear. The lady of this house is scared and is down with fever. என்ன சொல்கிறாங்க, இதை பாரு, இது நல்ல ஒரு ஃபன்னாக இருக்குது, இது ஒரு நல்ல ஒரு ஜாலி, இப்படி இதை பார்த்தோன்னா நம்மளுக்கே ஒரு சிரிப்பு வரும்ல, ஒரு ஃபன்னான ஒரு ஸ்டோரி அப்படின்லாம் சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி இதை பாரு, நல்ல ஃபன்னாக இருக்குது அப்படின்ட்டு மை டியர் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை, அந்த ஃபீமேல் பேர்ட்கிட்ட, ஃபீமேல் ஸ்பேரோக்கிட்ட இந்த ஆண் ஸ்பேரோ சொல்லுது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க,
அந்த லேடி வந்து ஹவுஸில் எப்படி அந்த வீட்டிலையே இருந்து அந்த லேடி எப்படி பயப்படுறாங்க அப்படின்னு பாரு அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஃபீவரில் விழுந்துட்டாங்க, ஒரு காய்ச்சலில் விழுந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. நைஸ் ஃபன் இன்டீட் செட் த சீ ஸ்பேரோ. ஃபன் இன்டீட் அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல வேடிக்கை, உண்மையிலே நல்ல வேடிக்கை, உண்மையிலே இது நல்ல வேடிக்கை தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. யார்? ஃபீமேல் ஸ்பேரோ, ஷீ ஸ்பேரோ. த பூர் உமன் இஸ் இன் எ பேனிக். அந்த பூர் உமன், ராமையோட ஒய்ஃபை தான் பூர் உமன், ஏழையான பெண்மணி ரொம்ப பயப்படுறாங்க. த ஃபீவர் மே பி த எண்ட் ஆஃப் ஹர். அவங்களுக்கு வந்து இந்த காய்ச்சல் ஒரு முடிவாக, அவங்க ஒரு முடிவாக அப்படி அந்த பாதி காலமே இந்த ஃபீவர்லேயே போகும் போல இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யாரே? ஷீ ஸ்பேரோ, ஃபீமேல் ஸ்பேரோ. அண்ட் எ குட் திங்க் டூ செட் த க்ரூயல் மேல் ஸ்பேரோ. இது வந்து நல்லதுக்கு தான், இது நல்லது கூட தான் அப்படின்ட்டு மேல் ஸ்பேரோ சொல்லுது. எப்படி க்ரூயலாக, ஒரு கொடூரமாக சொல்லுவோம்ல, இந்த மாதிரி இது நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு கொடூரமாக சொல்லுவோம்ல, இந்த மாதிரி இப்படி பயந்துக்கிட்டு ஒரு காய்ச்சலோடு கிடக்குது ராமையாவோட ஒய்ஃபு. ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மேல் ஸ்பேரோ இவங்க இது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கொடூரமாக அப்படின்றோட வேர்டையும் சேர்த்து சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல் யுவர் டூயிங், யூ brought and threw it here and tempted her, said the female bird. எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்ட்டு சொல்லுது. நீங்கள் செஞ்சது தான் இதெல்லாம், நீங்கள் தான் கொண்டு வச்சிங்க. அந்த மேல் ஸ்பேரோ தானே கொண்டு வந்துச்சு அந்த மக்ஹீப்பு, அந்த குப்பை குவியல்லேருந்து. ஸோ அதை தான் சொல்லி காமிக்கிறாங்க. இங்கே நீங்கள் தான் அங்கே வந்து தவற விட்டு சிதற விட்டு அந்த ட்ராப்டு ஆகிறதும் இந்த மேல் ஸ்பேரோ தானே விட்டு அப்படியே சிதற விட்டுருது. ஸோ அதையும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து டெம்ப்டட் ஹர், ஒரு தவறான ஒரு செயலை வந்து நீங்கள் ஒரு செய்ய வச்சிட்டிங்க. அந்த பெண்மணியை, ராமையாவோட ஒய்ஃபை தவறான செயலை ஒரு ஆசை காட்டி தூண்டி விட்டுட்டிங்க அப்படின்ட்டு டெம்ப்டட் ஹர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா இதெல்லாம்? ஃபீமேல் பேர்டு சொல்கிறாங்க. த மேல் பேர்ட் ஆன்சர்ட் கிரேவ்லி. கிரேவ்லி அப்படின்னா ஒரு கடுமையாக, ஒரு கடுமையாக ஒரு கோபத்தோடு சொல்லுவோம்ல, அப்படி அந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறாங்க. டிட் ஐ டெல் ஹர் டு ஸ்டீல் த திங்க். கரெக்டாக தான் சொல்லுது இந்த மேல் ஸ்பேரோ. நான் வந்து அவளை திருட சொன்னேனா அப்படின்ட்டு சொல்லுது. யார்? ஒரு கோபத்தோட மேல் பேர்டு சொல்லுது. திஸ் இஸ் எ பவுண்ட் டு ஹேப்பன் வென் ஹியூமன் ஆர் பீயிங் க்ரீடி. பவுண்ட் அப்படின்னா எல்லை, என்ன ஒரு க்ரீடி அப்படின்னா பேராசை. பேராசைப்பட்டனால என்னாச்சு, அவங்களுக்கே வந்து விழுந்துருது, அவங்களுக்கே ஒரு வினையாக போச்சு. அப்படி தானே ஒரு எல்லா மனிதனும் இப்படி தானே, எப்போல்லாம் இந்த மாதிரி பேராசைப்படுறாங்களோ அவங்க வந்து இந்த மாதிரி ஆயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு முடிவு, எல்லைன்னா இந்த மாதிரி ஒரு முடிவில் வந்து தான் முடியும் அப்படின்ட்டு இந்த இடத்துல மேல் ஸ்பேரோ மென்ஷன் பண்ணுறாங்க. ரைட்லி செட்னா கரெக்டாக தான் சொன்னேன். we should never be greedy for what belongs to others. பிலாங்ஸ்னா உடைமை, நம்ம மற்றவங்க பொருளுக்கு, இந்த மாதிரி மற்றவங்களுக்கு சொந்தமான ஒரு இதை வந்து நம்ம பேராசைப்பட்டால் இப்படி தான் வந்து முடியும் அப்படிங்கிறாங்க. Come late, us go now and bring some worms for the young ones and the to flee out. என்ன சொல்லுது, வா போகலாம், நம்ம அந்த யங் ஒன்ஸ்க்காக சின்ன சின்ன புழுக்களெல்லாம் நம்ம தேடணும், அதனால் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே பறந்து போயிடுச்சு. ஓகே. ராமையா and his wife spent the rest of life in fear of being caught. அவங்களோட பாதி வாழ்க்கையே எப்படி போயிடுச்சு, ஒரு அந்த பயத்தோடையே போயிடுச்சு. ஒரு ராமையா ஒய்ஃப்க்கும் பாதி நாட்கள் அந்த பயத்துலேயே பிடிப்பட்டாங்க, பயத்துலேயே போகுது, அவங்க அப்படி தான் செலவழிப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. The diamond nose jewel may still be with them. இன்னமும் அந்த டைமண்ட்ஸ், அந்த நோஸ் ஜுவல், அந்த வைர மூக்குத்தி இன்னமும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது, இன்னும் கூட போய் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு மனசே வரல. பட் the fear of getting caught was even more.
ஆனால் அந்த பயம் மட்டும் என்ன ஆகும், இன்னமும் அதிகமாகிக்கிட்டே தான் போகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த கதை என்னத்தை சொல்லுது நம்மளுக்கு, நம்ம மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. கரெக்டாக அந்த ஃபீமேல் பேர்ட் சொல்லியிருக்கு பாருங்கள், வி ஷுட் நெவர் பி க்ரீடி ஃபார் வாட் பிலாங்ஸ் டு அதர்ஸ். நம்ம எப்போதுமே மற்றவங்களுக்கு சொந்தமானதை நம்ம வாங்கணும், அதை எப்படியாவது திருடிடணும் அப்படின்னு பேராசைப்படக்கூடாது. அது யாருக்கு தான் வினையாக முடியும், அது நம்மளுக்கே விடையாக முடிஞ்சிடும். ஸோ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, க்ரீடி, பேராசைப்படக்கூடாது. ஓகே, இந்த ஸ்டோரி எழுதின ஆத்தரை பற்றி படிக்கலாமா? சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அப்படிங்கிறது இவர் தான். சி அப்படிங்கிறதுக்கு மீனிங் சக்கரவர்த்தி. ஓகே, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி 1878 to 1972, informally called Rajaji, was an Indian politician, independence activist, lawyer, writer, historian and statesman. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரிங்கிறவங்க 1878 1972 வரைக்கும் வாழ்ந்துருக்குறாங்க. இவங்கள ராஜாஜி அப்படின்னு பொதுவாக கூப்பிடுவாங்க. இவங்க ஒரு இந்தியன் பொலிட்டிஷியனாக இந்திய அரசியலில் இருந்திருக்கிறாங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் இண்டிபெண்டன்ஸில் செயலாற்றுபவர், இண்டிபெண்டன்ஸ்காண்டி செயலாற்றுறதுக்கு ஒரு ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறாரு. லாயராக இருந்திருக்கிறாரு, ரைட்டர் எழுத்தாளராக இருந்திருக்கிறாரு, ஹிஸ்டாரியன் வரலாறு ஆசிரியர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருந்திருக்கிறாரு. ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னா ஒரு திறமையான ஒரு நல்ல திறமையான ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மனிதன், ஒரு நல்ல மரியாதைக்குரிய அரசியலில் ஒரு தலைவராக இல்லை ஒரு நபராக இருந்திருக்கிறாரு. ஓகே, இந்த மாதிரி நல்ல ஒரு திறமையான மனிதராக இவர் இருந்திருக்கிறார். அதை தான் ஸ்டேட்ஸ்மேன் அப்படிங்கிறாங்க. Rajagopalachari was born in the village of Thorapalli in the Krishnagiri district. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் தோராப்பள்ளி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் ராஜகோபாலாச்சாரி பிறந்திருக்கிறாங்க. ராஜகோபாலாச்சாரி was the last Governor General of India as India soon became a republic in 1950. 1950 ரீப்ரப்ளிக் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இவங்க தான் லாஸ்ட் கவர்னர் ஜெனரலாக இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க. ஃபர்தர் மோர் அப்படின்னா மேலும், he was the first India born governor general since before him the post were held by British nationals. முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் கவர்னர் ஜெனரலாக இருந்திருக்கிறாரு. இந்திய குடிமகனா. அடுத்து பார்த்திங்கன்னா, இவர் முன்னாடி பிரிட்டிஷ் நேஷ்னலில் ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆகி இருந்திருக்கிறாரு. அப்புறம் தான் இப்படி மாறி இருக்கிறாரு. He always served as leader of the Indian National Congress, Premier of the Madras Presidency, Governor of West Bengal, Minister for Home Affairs of the Indian Union and Chief Minister of Madras State. இவர் காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சி, அதில் லீடராக இருந்திருக்கிறாரு. அப்புறம் ப்ரீமியர்னால் முதல் மந்திரி அப்படின்ட்டு எடுத்தோம். மெட்ராஸில் ஒரு முதல் மந்திரியாக இருந்திருக்கிறாரு. மெட்ராஸ் ஒரு இப்போ தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பேர் வரல ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. ஸோ அவர் அப்போது மெட்ராஸ் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டை. கவர்னர் வெஸ்ட் பெங்காலில் கவர்னராக இருந்திருக்கிறாரு. அப்புறம் மினிஸ்டர் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ், உள்நாட்டு விவகாரம்னு சொல்லுவாங்கள்ல, அதில் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. இந்தியன் யூனியனில் தான் மெட்ராஸ் ஸ்டேட்டில் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. யார்? ராஜகோபாலாச்சாரி. He was one of the first recipients of India's highest civilian award, the Bharat Ratna. இவர் ரெசிபியன்ஸ் அப்படின்னா பெற்றவர். சிவிலியன் அப்படின்னா இராணுவத்தில் இல்லாதவங்க. இந்த மாதிரி இந்த இராணுவத்தில் இல்லாத
இராணுவத்தில் இந்த மாதிரி அவார்டெலாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் அவார்ட் பாரத் ரத்னா அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து பெற்றவர்களில் இவரும் ஒருத்தர், ஃபஸ்ட்டாக பெற்றவரில் இவரும் ஒருத்தர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யார் இது? சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ளோசரி கொடுத்துருக்காங்க. செல்ஃப் சென்ட்ரட், கான்சென்ட்ரேட் வித் த செல்ஃப். நம்ம வந்து நம்ம சுயநலமாக சொல்கிறது, ஒரு நம்மளை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணுறது. டிஸ்டைன் அப்படின்னா ஃபீலிங் ஆஃப் கண்டெம்ட் ஆர் ஸ்கோன். டிஸ்டைன்னா டிஸ்டைன் மீன்ஸ் ஒரு ஏளத்தனமாக, ஒரு அலட்சியமாக இருக்கிறது. மக் ஹீப் அப்படின்னா குப்பை குவியல்னு சொன்னேன்ல, அதுதான் ஹீப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, குவியல். க்ரப் அப்படின்னா புழு, அது ஒரு ஃபுட்டு அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு சாப்பாடு. மேஜிஸ்ட்ரேட், a judicial officer with a limited authority to administer and enforce the law. அவங்க வந்து ஊர் தலைவர்னு சொல்லலாம், இல்லை நாட்டாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வில்லேஜில் வந்து இந்த மாதிரி தான் மெஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க. டிஸ்கிரேஸ் அப்படின்னா ஒரு அவமானமாக, அதான் சொல்லியிருக்காங்க. the state of being dishonored or covered with shame அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரேஸ்னால் அவமானம். இக்னோரண்ட், அன்அவேர். இக்னோரண்ட்னா ஒரு அறிவில்லாதவர், ஒரு அறிவே இல்லாமல் இருக்கிறது. கன்சோல்ட் அப்படின்னா கம்ஃபர்டட் சம்ஒன் இன் த டைம் ஆஃப் க்ரீஃப், டிஸப்பாயின்மெண்ட். கன்சோல் அப்படின்னா ஒரு ஆறுதல் சொல்கிறது. ஓகே, ஒரு ஆறுதல். சஸ்பெக்டட், பிலீவ்டு டு பி எ கேஸ் ஆர் அட் ஃபால்ட். ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் பண்ணிட்டா வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா, அந்த மாதிரி தூக்குறது. சஸ்பெக்டட், வேலையை விட்டு தூக்குறது. ஓகே, தூக்குறதுன்னா அப்படியே ஒருத்தவங்களை தூக்குறது கிடையாது, வேலையை விட்டு தூக்குறது இந்த மாதிரி. ஃப்ளட்டர், அப்படியே நெஞ்சு டு ஃப்ளாப் ஆர் வேவ் குயிக்லி பட் இர்ரெகுலர். ஒரு படப்படன்னு அப்படியே அடிச்சுக்குதுல, படப்படன்னு அடிச்சுக்கும்ல, அந்த மாதிரி சொல்கிறது. அவங்களோட நெஞ்சு. அதில் வந்து அந்த ராமையோட ஹார்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ளட்டர்னால் படப்படுக்கிறது. கன்ஃபைன்ட், ரெஸ்ட்ரிக்டட், கெப்ட் இன் எ லிமிட்டட் ஸ்பேஸ் ஆர் ஏரியா. என்ன ஒரு என்ன சொல்கிறது, கான்ஃபைன்டாக அப்படியே இந்த தான் அப்படியே இதுலேயே முழங்கி கிடக்கிறது. இதுலேயே ஒரே இதில் அப்படியே முழங்கி கிடப்போம்ல, அந்த ஒரு ஏரியா, இவ்வளோதான் ஏரியா, ஒரு லிமிட் தான், இந்த ஏரியாவிலே அப்படியே கிடக்கிறது. ஓகே, பேனிக் அப்படின்னா ஃப்ரைட்டன், ஃபியர்னு கூட சொல்லலாம். ஏன்னா பேனிக்னா பயம். க்ரூயல் அப்படின்னா ஹார்ட்லெஸ், எப்படி சொல்கிறது, ஒரு கொடூரமாக சொல்கிறது, கொடூரமான ஒரு இடத்துல இந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணுறது. கிரேவ்லின்னா ஒரு கடுமையாக கோபத்தோடு இது பண்ணுறது. ஒரு முக்கியமான விஷயத்தை அப்படியே கோபமாக கடுமையாக சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசன்ஸ். ஸோ லெசன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸசைஸ் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பாய் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.